பேச்சுவார்த்தை எப்படி போச்சு? பிரைம் மினிஸ்டர் வர்றது வந்து கொஞ்சம் ஓரமா வந்துடலாம். இல்ல இல்ல இறங்கல இன்னைக்கு நீ கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா சொல்றேன். பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கு சார்? அதாவது பிரைம் மினிஸ்டர் வர்றது சம்பந்தமா பிரைம் மினிஸ்டர் வருகை முன்னிட்டு பேச்சுவார்த்தை சுமூகமா முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் வந்து சென்னையில அல்லது மதுரையில என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டிடுமா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா? எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பிற்கு பிறகு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது வெளியில் வந்து செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் பேச்சுவார்த்தை சுமூகமா முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் வந்து சென்னையில அல்லது மதுரையில என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். சார் கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டிடுமா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா? பிரைம் மினிஸ்டர் வருகை முன்னிட்டு பேச்சுவார்த்தை சுமூகமா முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் வந்து சென்னையில அல்லது மதுரையில என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். சார் கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டிடுமா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா? பிரைம் மினிஸ்டர் வருகை முன்னிட்டு பேச்சுவார்த்தை சுமூகமா முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் வந்து சென்னையில அல்லது மதுரையில என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். பாஜக சார் கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டிடுமா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா? பிரைம் மினிஸ்டர் வருகை முன்னிட்டு பேச்சுவார்த்தை சுமூகமா முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் வந்து சென்னையில அல்லது மதுரையில என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். பாஜக சார் கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டிடுமா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா? பிரைம் மினிஸ்டர் வருகை முன்னிட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியே வந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ பிரதமரின் வருகை குறித்த ஆலோசனை என்பது இந்த பேச்சுவார்த்தையில் நடந்ததாக நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார்.
விவரங்களாக நம்ம எப்படி பார்க்கலாம் இதை? அதாவது பிரைம் மினிஸ்டருடைய பார்ட்டிசிபேஷன், அவர் எங்கே பங்கேற்க போகிறார், எந்த கூட்டத்தில் பங்கேற்க போகிறார் என்பதை டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் இதில் பேசணும் அப்படின்றது தான் நயினார் நாகேந்திரனுடைய பதிலாக இருக்கிறது. நாமும் சொல்லியிருந்தோம் கன்னியாகுமரிக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, அது வந்து இந்த மாத இறுதியில் வர்றாரு அப்படின்றத நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். எங்கே கூட்டணி நடத்தலாம், சென்னையில் நடத்தலாமா மதுரையில் நடத்தலாமா என்பது சம்பந்தமாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இறுதியான முடிவு எடுத்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அந்த பொதுக்கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அனைத்து தலைவர்களும் முக்கியமான நிர்வாகிகளும் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ண திட்டமிட்டிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த ஆலோசனையினுடைய மிக முக்கியமான பிரதானமான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. சீட் ஷேரிங் இது எல்லாமே அமித்ஷாவிடம் அவங்க பேசி முடிவெடுத்து பண்ணியிருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டமானது பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய வருகையை ஒட்டி தான் இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிந்தது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் தங்களுடைய அதிமுக நிர்வாகிகளுடனான அந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புறப்பட்டிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய செய்தி. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கிடையான நேர்காணலை தொடங்கி வைக்கிறார். அந்த நேர்காணலில் அவர் தலைமையில் இன்று முழுவதும் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த ஆலோசனையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதில் எங்கே பொதுக்கூட்டம் நடத்துவது, பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் எப்படி நடத்துவது, யார் யாரெல்லாம் பங்கேற்பது, கூட்டணி கட்சியில் சேர்ந்த தலைவர்கள் யார் யாரெல்லாம் அதில் கலந்து கொள்ள வைப்பது என்பது தொடர்பான ஒரு நீண்ட நெடிய ஆலோசனையாக இன்றைய ஆலோசனை வந்து பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் எவ்வளவு தொகுதிகள் பாஜகவால் கேட்கப்பட்டது, அமைச்சரவையில் பங்கு இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நயினார் நாகேந்திரன் பதிலளிக்கல. பிரதமரினுடைய வருகைக்கு முன்பாக கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற முனைப்பிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்காதா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லா விஷயங்களும் பேசப்பட்டிருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் அவர்களும் நம்முடைய சொல்லியது போல பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறார். பல விஷயங்களை வந்து இன்றைய தினத்தில் வந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இன்றைய தினத்தில் நடந்த சந்திப்பு என்பது அமித்ஷா அவர்களுடன் இபிஎஸ் அவர்கள் நடத்திய ஆலோசனையின் மையக்கரு. அதே போல பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய தமிழக வருகை வந்து இந்த மாத இறுதியில் இருக்க போகிறது. அவர் பொங்கல் ஒட்டியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அப்பொழுது அவர் வர முடியாமல் போனது. அது இந்த மாத இறுதி என்பது உறுதியாக இருக்கிறது. எப்போ என்ற தேதியும் எங்கே என்ற இடமும், மதுரையா சென்னையா என்ற இடமும் மட்டும்தான் இன்னும் தேர்வு செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இரண்டில் ஏதோ ஒரு இடங்களை தேர்வு செய்து அங்கே பிரதமர் பங்கேற்பது என்பது உறுதியாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த விஷயத்தில், என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கான தகவல் என்ன கிடைச்சிருக்கு? குறிப்பாக தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது குறிப்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தொகுதி பங்கீடு எல்லாம் கிட்டத்தட்ட நிறைவு பெற்றதாக ஒரு தகவல் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமருடைய வருகை அப்படிங்கிறது வருகின்ற 23ஆம் தேதி சென்னையில் இருக்கும்னு தற்போது பாஜகனுடைய சில தலைவர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு புறப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் எல்லாம் கட்சியில வந்து தற்போது வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. குறிப்பா பிரதமர் வருகின்ற பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது முழுமை பெற்று தற்போது இந்த கூட்டணி அப்படிங்கிறது பிரச்சாரத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கறத அமித்ஷா அவருடைய ஒரு அறிவுறுத்தலா தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே அதை நோக்கி தற்போது நகர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். அதே போல கூட்டணி தற்போது அந்த தொகுதியில் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாலும் கூட அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கறதையும் ஒரு சார்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குறிப்பாக இந்த கூட்டணியில தற்போது அதிகப்படியான ஒரு வாக்கு சதவீதத்தை பாஜக வைத்திருப்பதாக தொடர்ந்து வந்து அவங்க சார்பில் வந்து கிளைம் பண்றாங்க. எனவே இந்த கூட்டணியில தொடர்ச்சியாக தற்போது இந்த கூட்டணி ஒரு அமைச்சரவையாக இடம்பெற வேண்டும், தங்களுக்கான ஒரு குறிப்பாக இந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வகையில் ஒரு தொகுதிகள் வந்து வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் அப்படிங்கிறது பேசப்பட்டு வருது. எண்ட் ஆஃப் தி டே குறிப்பாக பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இதுல வந்து ஒரு சைன் பண்ணும்போது தான் முழுமையான வடிவத்தில் வந்து நம்மளால பெற முடியும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. இது 20ஆம் தேதி நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். 23ஆம் தேதி குறிப்பாக பிரதமருடைய வருகை இருக்கும் பொழுது முழுமையாக கூட்டணி அமைச்சரவையா அப்படிங்கறத தொடர்ச்சியாக அவங்களுடைய அந்த தேர்தலுக்கு பிறகாக கூட தள்ளி போகலாம். ஆனா அதற்கு முன்னதாக ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகணும் எதிர்பார்க்கிறோம். அது ரொம்ப அமைதியாகவும் போயிருக்காரு நயினார். இந்த கூட்டணி ஆட்சியான்ற கேள்வி கேட்டதற்கு ரொம்ப அமைதியா கடந்து சென்றிருக்கிறார். வேற தொகுதி சம்பந்தமாக பேசியிருக்காங்க, எல்லாமே பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கூட்டணி ஆட்சியான்ற கேள்விக்கு அமைதியாக சென்றார்.
குறிப்பா இது ரொம்ப பிரதான கேள்வி. ஏன்னா இது வந்து கடந்த ஏப்ரல், அதாவது 2025 ஏப்ரல்ல இந்த நேரடியாக இந்த கூட்டணி மந்திரி சபை அமைக்கப்படுமான்னு சொல்லி ஒரு கேள்வி அப்படிங்கிறது அமித்ஷா அவர்கள் முன்னிலையில நாம் வைக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது, குறிப்பாக அப்பொழுது அந்த வார்த்தையை சொன்னார். அதாவது இது வந்து ஒரு அலைன்ஸ்டு கவர்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா அதற்கு பிறகு வந்து பல்வேறு கருத்து முரண்பாடுகள் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வந்து தெளிவுபடுத்தினார். இது வந்து கூட்டணி மந்திரி சபை கிடையாது, தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கிறார், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில். அந்த வகையில் இது வந்து ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற்றிருந்தாலும் கூட இது வந்து ஒரு திரைமறைவில் வெற்றி வாய்ப்புக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது மறைமுகமாக பேசப்பட்டிருக்கும். அது உறுதிப்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகின்ற பொழுதுதான் நமக்கு உறுதியாக தெரியும்னு எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக பிரதமருடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக நம்மளுடைய சென்னை பகுதிக்கு வரக்கூடிய வகையில் இது வந்து கூட்டணிக்கான எவ்வளவு வலு சேர்க்குன்னு பார்க்குறீங்க? அதுதான் இப்போ அடுத்ததா இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு தான் இந்த பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இன்று சந்திப்பு நடந்திருக்கிறது. எல்லா விஷயங்களும் பேசப்பட்டிருக்கிறது. அமித்ஷாவுடன் பேசப்பட்டது என்ன என்பது பேசப்பட்டிருக்கிறது. இடங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே வெளிப்படையாக இல்லாமல் சூசகமான ஒரு தகவலாகவும், அதே போல பிரைம் மினிஸ்டர் பேசினது தான், பிரைம் மினிஸ்டர் வர்றது தான் பிரதானமாக இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த நேரடி சந்திப்பினுடைய முக்கிய புள்ளியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சுபாஷ், இப்போ அதிமுகவை பொறுத்தமட்டில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இப்போ வேல்முருகன் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. தனித்து ஆட்சி அமைக்கும் அதிமுக அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இப்போ அதுக்கு அடுத்து நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள், அரசியல் வட்டாரத்தில் கூட்டணிக்கான கணக்கு, இது போன்ற பல விவகாரங்கள்ல இப்போ அதிமுக முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்ன, எப்படி இந்த சட்டமன்ற தேர்தலை அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை அதிமுக வகுத்து வருகிறது? கிட்டத்தட்ட 165 இடங்கள்ல இருந்து 170 இடங்களுக்குள்ள தாங்கள் போட்டியிடணும் என்பதில் உறுதியாக அதிமுக இருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய இடங்கள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்பது அதிமுகவினுடைய பிரதானமான விஷயமாக இருக்கிறது. தற்போதைய நிலையில் இந்த நிலையில அதிமுக மிக உறுதியாக இருப்பதாகவே நமக்கு தகவல் இருக்கிறது. இதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சுபாஷ், இது குறித்த தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக வேல்முருகன் உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு